அண்மைச் செய்தி. பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை இழந்து வாடக்கூடிய அவரது கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது என்றும் முதலமைச்சர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளதோடு ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் பதிவிட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் அவரது கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் சட்டம் ஒழுங்கு குறித்தும் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டது குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் செய்தியில் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற கூடுதல் தகவல்களையும் கொடுத்திருக்கிறார். இரங்கல் செய்தியோடு சேர்த்து அதையும் பதிவிட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது என்றும் அவரை இழந்து வாடக்கூடிய அவரது கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டிருப்பதையும் வழக்கை விரைவாக நடத்தி முடிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை சம்பவம் பேரதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறதாகவும் அவரது உறவினர்கள் அனைவருக்கும், நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறையினரால் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கை விரைவாக முடித்து குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டு இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார்.